பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த மாதத்திலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நேற்றைய தினத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை ஆண்டவர், ஏன்னா இது கிறிஸ்மஸ் மாதம் பார்த்தீங்களா, இந்த மாதத்தில் கடவுள் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதையே லூக்கா 18:27. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். இந்த மாசத்துல நம்ம இந்த வசனத்தை நமக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்ன வார்த்தையை தான் இந்த காலை நேரத்தில் நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். மரியாள் கன்னியாக இருக்கிறாள். இந்த மரியாள் ஒரு தேவனை நேசிக்கிற, தேவனுக்காக டெடிகேட் பண்ண அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் தேவதூதன் இந்த மரியாளுக்கு முன்பாக தோன்றி, திடீர் என்று கிருபை பெற்றவளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவளுக்கு ஒன்றும் புரியல. இப்போ தேவதூதன் சொல்கிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். நம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அவர் கேட்குறாங்க, நான் இன்னும் புருஷனை அறியேனே, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, நீங்கள் பாட்டுக்கு இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் சொல்கிறான், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். இதே சம்பவத்தை நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஒப்பிடலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. இப்போ இங்க ரெண்டு சம்பவம். தேவதூதன் இங்கு ஒரு கன்னியின் இடத்துல இந்த வார்த்தை சொல்றான், கல்யாணம் ஆகாத ஆள்கிட்ட இந்த வார்த்தையை சொல்றான். அங்கு கல்யாணம் ஆகி கர்ப்பம் செத்து போன ஒரு பெண்மணி கிட்ட இந்த வார்த்தையை சொல்றான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். நம்முடைய ஆண்டவர் அறிவியலுக்கு அப்பாற்பட்டவர். நம்முடைய ஆண்டவர் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அவரால் செய்ய முடியாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்ப்பம் செத்துப்போன ஒரு தாயை பார்த்து சொல்லுகிறார், தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இங்கு கல்யாணமே ஆகாத ஒரு ஆளை பார்த்து சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. மெடிக்கலி எதுவுமே சாத்தியம் இல்லை. ஒரு பக்கம் இந்த அம்மா கல்யாணம் ஆகலை, அதனால் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு புறம் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வயசு? இந்த அம்மாவுக்கு 90 வயசு. இந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போயிட்டு வருவேன், உற்பவ காலம் அப்படின்னா 10 மாதம் இருந்து 11 மாதம் கழித்து திருப்பி வருவேன், அப்பொழுது நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்ப. இப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் ஆகிற கதை கிடையாது. எப்படி ஆண்டவரே, எனக்கு 90 வயசு ஆகுது, நீர் போயிட்டு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும், எங்கே கிடைக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்கிற வார்த்தை, எனக்கு இன்பம் உண்டாகுமோ, எனக்கு இன்பம் உண்டாகுமோ அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலை நேரத்திலும் கூட இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட மனுஷரால், குறிப்பாக என்னால் முடியாத அநேக காரியங்கள் இருக்கிறது. 1 பொருளாதாரம், 2 சரீர சுகம், 3 குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்கள், பிரச்சனைகள். இவைகளுக்காக நான் பல நாட்கள் போராடியாச்சு, பல காரியத்தை செஞ்சாச்சு, பல முயற்சிகளை எடுத்தாச்சு. இப்போ என்கிட்ட ஆண்டவர் கேட்டால் நான் சொல்கிற வார்த்தை, என்னால் ஒன்றும் முடியாது, எங்களால் ஒன்றும் முடியாது, ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில்
கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் நிறைவேற்ற போதுமானவர். கடந்த 11 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்று நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, இப்போ நடக்குமான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருந்த காரியத்தை செய்வதற்கு அவர் வல்லமை உடையவர். அந்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வார். அவர் நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? அவர் நமக்காக தானே இத்தனை காரியத்தையும் செய்திருக்கிறார். அவர் தான் இந்த வார்த்தையை சொல்றார், மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் ஆகும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கு, நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். இம்பாசிபிள் டு காட் போல, நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். நீ தேவனோடு கூட இருப்பேன்னு சொன்னா அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ பல காரியத்துக்காக முயற்சி எடுத்து எல்லாம் முடியாது 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 என்று சொல்லி இருக்கிற இடத்தில் நம்முடைய கரத்தை ஆண்டவர் பிடித்து கொள்வார் என்று சொன்னால், நாம் தேவ கரத்தை பிடித்து கொள்வோம் என்று சொன்னால், நாம் தேவனோடு கூட இணைந்து கொள்வோம் என்று சொன்னால் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மரியாளின் கர்ப்பத்துக்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்தாரோ, எப்படி சாராளின் கர்ப்பத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அநேக நேரத்தில் பிசாசு சூழ்நிலைகளை காட்டி, அநேக நேரத்தில் பிசாசு மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டி, அநேக நேரத்தில் பிசாசு நம்முடைய மனிதர்களை அனுப்பி சொல்லலாம் இதெல்லாம் ஆகாது. எப்படி இந்த அம்மா சொல்கிறாங்களோ, இது மெடிக்கலி இட் வாஸ் நாட் பாசிபிள். இன்னும் புருஷனை அறியேனே, எனக்கு என்ன கல்யாணமே ஆகலையே, எப்படி எனக்கு? அப்போ சொல்ல, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடும் பொழுது இந்த காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆமேன். அதனால தான் சகரியாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பலத்தினால முடியாது, உன் பராக்கிரமத்தினால முடியாது, உன் ஞானத்தால முடியாது, மருந்தால முடியாது, மாத்திரையால முடியாது, குடும்பத்தால முடியாது, உறவால முடியாது, ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ நினைக்கிறீங்க இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நீ விசுவாசி, நீ நம்பிக்கையாயிரு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் செய்யணும்னா ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள். முதலாவதாக ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யணும்னு சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் முன்னாடி 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19. 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஆவி உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் முறை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். போதும். இந்த இடத்துல ஒரு பையனை குறித்து வாசிக்கிறோம். ஒரு தகப்பன் தன் ஆண்டவராகி இயேசு கிட்ட கேட்குறார். இப்போ இந்த பையனை குறித்து சொல்லும்போது அவன் ஒரு சந்திர ரோகி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது அந்த ஃபிட்ஸ் வியாதி வரும் பார்த்தீங்களா, அந்த வியாதி. ரெண்டாவது, அவனுக்குள் பிசாசின் போராட்டம். மூன்றாவது, இவனை தீயில தள்ளிடுமா. நாலாவது, தண்ணியிலையும் என்ன பண்ணிடும். டோட்டலாக பார்க்கும்போது இவன் வாழ்க்கையை முடிச்சு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு பொல்லாத ஆவி இந்த பையனுக்குள்ளே கிரியை செஞ்சுட்டே இருக்குது. எப்போத்திலிருந்து? அவன் சின்ன வயசில் இருந்தே ஒரு தீய வல்லமை இந்த சிறுவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த சிறுவனை எங்கெங்கேயோ கொண்டு போகிறாங்க, எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறாங்க, ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. இப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இந்த தகப்பன் இந்த
தம்பியை கூட்டிகிட்டு வர்றார். வந்த உடனே அங்கே நடக்கிற காரியம் என்ன, அவர் மேலே போய் ஜெபம் பண்ண, மலை மேல் ஜெபிக்க போயிட்டார். அவர் கீழே யார் இருக்கிறா, அவருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க. இயேசு கூட 3 பேர் போயிட்டாங்க, மிச்சம் 9 பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ இந்த 9 பேர் இருந்த உடனே இங்கே போட்டிருக்கு, அவனை அவர்களிடத்தில் நான் என்ன செஞ்சேன், கொண்டு போனேன். இப்போ இவங்க அவன் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள், உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆமேன். அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆமேன். மனுஷரால் இது கூடாதுதான், மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் என்ன செய்யும், கூடும். அப்போ இயேசு வந்த உடனே வந்து சொல்கிறாங்க, நான் வந்து உங்ககிட்ட சீஷர்ட்டை கூப்பிட்டேன், அவங்களால முடியல. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக அவனை என்னிடத்தில் கொண்டு வாரு. ஆமேன். இப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும்னா நீ உன் பிரச்சனையை அவர் கையில் கொண்டு வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உன் பிரச்சனையை நீயே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிற, உன் ப்ராப்ளத்தை நீயே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிற. இந்த இடத்துல பாருங்கள், இவன் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டான், அப்பவும் அந்த பையனை அவர்கிட்ட என்ன செய்யலை, அவனை ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு இவன் தான் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், பேசிகிட்டு இருக்கிறான். ஆண்டவரே கூட்டிகிட்டு வந்தேன், ஒன்றும் நடக்கலை, என்ன தான் முடியும் உங்களால், எங்கள் டயலாக் தான் நடந்துட்டு இருக்கிறதே தவிர உடனடியாக இயேசுவை பார்த்தவொடனே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. இப்போ இயேசு சொல்கிறாரு, இதுவரைக்கும் உன் பிரச்சனையை நீ கையாண்டுகிட்டு இருந்த, பல இடத்துக்கு போன, ஏன் பல ப்ரேயர் மீட்டிங்க்கு போனேன். ஆமேன். அல்லேலூயா. இப்போ இந்த 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 ப்ராப்ளத்தை சீஷர்கள் அப்படின்னு சொன்னால் ப்ரேயர் மீட்டிங், பல ப்ரேயர் மீட்டிங் போன, ரிவைவல் மீட்டிங்க்கு போன, சுகமளிக்கும் கூட்டத்துக்கு போன, ஆராதனைக்கு போன, எல்லாத்துக்கும் போன, ஒன்றும் நடக்கலை, ஒன்றும். இப்போ நீ பர்சனலாக என்கிட்ட வா. ஆமேன். இதெல்லாம் வந்து இந்த இந்த மற்ற காரியமெல்லாம் உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு தான். ஆனால் உன் தேவை சந்திக்கப்படணும்னா நீ அவர் கரத்துக்கு நேராக உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிற காரியம் என்ன, அங்கே போனேன் இங்கே போனேன், அதை பார்த்தா இதை பார்த்தா, அவர் சொன்னார் இவர் சொன்னார், எல்லாம் ரைட்டு தான்ப்பா. உன் பிரச்சனையை அவர் கையில் கொடுத்தியா? உன் பிரச்சனையை அவர் கையில் கொடுத்துருந்தா இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சோர்வு இருக்காது, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் பலவீனம் இருக்காது, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் பயம் இருக்காது, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் தொய்வு இருக்காது. உன் பிரச்சனையை இன்னும் நீ ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் முடியல. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நிறைய நேரத்தில் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அங்கே போனால் சால்வ் ஆகிடுமா, இங்கே போனால் சால்வ் ஆகிடும், அவர் தலையில் கை வச்சா சால்வ் ஆகுமா, இத்தனை மணி இல்லை இல்லை இல்லை. உன் ப்ராப்ளத்தை அவர் கையில் கொண்டு வா. பிரிங் இட் டு த காட். ஆமேன். இதுவரைக்கும் எத்தனை பேர் நம்ம அவர் கையில் கொண்டு வா அப்படின்னு சொன்னால் அவர் கையில் கொடுக்கறது, கொடுத்த ஆளுங்க என்றைக்குமே கவலையாக இருக்க மாட்டாங்க, அவர் பார்த்துப்பார். கொடுக்காத ஆளுங்க தான் அப்படி பிடிச்சி என்ன செய்வாங்க, சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கொடுக்குற மாதிரி அப்படின்னா, நான் ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எல்லாம், கீழே போன பிறகு ஐயையோ இதை என்ன பண்ணுறது, அதை என்ன பண்ணுறது, அப்படி என்ன பண்ணுறது, இப்படி என்ன பண்ணுறது, இருக்கிற வரைக்கும் கொடுப்போம். 6வது நேரத்தில் கொடு, ஏசப்பா நீங்கள் தான் பார்த்துக்கணும், அல்லேலூயா ஆமேன்னு. அங்கேருந்து ஒரு செய்தி போன வாரம் கேட்டோம் பார்த்தீங்களா, வந்த உடனே அப்படியே முடிப்போம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் மலையில் உட்காந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, 5000 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறாரு, எப்பா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். ஒருத்தன் சொல்கிறான், இது டைம் என்ன பண்ணலை, இது நல்ல நேரம் கிடையாது, மாலை நேரம், இந்த டைம் எந்த ஹோட்டல் கடையும் என்ன செஞ்சுருக்காது, அதனால் முடியாது. இன்னொருத்தன் சொல்கிறான் பணம் பத்தாது, இன்னொருத்தன் சொல்கிறான் இடம் சரியில்லை, இப்படி சரியில்லை சரியில்லை சரியில்லை. இப்போ இயேசு சொல்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது, 5 அப்பம் 2 மீன், அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இது அங்கே இருக்கிற வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ அதை வச்சு பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்ப, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், கடவுள் இதை கொடுத்து என்ன பண்ண போகிறாரு, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நீ தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கணும். இதை இயேசு கையில் கொடுத்தா அதை 1000 கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய பலத்தினால திறமையினால
பல காரியத்தை செஞ்சு இந்த இந்த இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான். நான் கொண்டு வந்தேன், சர்ச்சுக்கு தான் வந்து ஜெபம் பண்ண, ஒன்றும் நடக்கலை. கொண்டு வந்த கொடுத்தியா? யோசனை பண்ணி பாருங்க. பிரிங் இட் டு காட். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் பிரச்சனைகளை நாம் தேவனிடத்தில் கொண்டு வராததுனால அதற்கு தீர்வு இன்னும் இல்லாமலேயே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம கடன் பிரச்சனைக்காக நம்ம ஓடி ஓடி உழைச்சாதான் எல்லாத்தையும் அடைக்க முடியும் அப்படின்னு. இல்லை, அந்த பிரச்சனைக்குரிய வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கடன்கள் இருந்தாலும் அவர் கரத்தில் கொடுத்து என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொன்னால் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெயபாலையா நல்ல சாட்சி ஒன்று சொன்னாங்க. வருமானமே இல்லை, ஆனாலும் வருமானம் இருந்தால் எப்படி என் குடும்பம் நடந்துச்சோ அப்படி நடக்க கர்த்தர் வைத்தார். கடன் வாங்கி அதெல்லாம் நடத்தினேன். அப்படியா? கடனே இல்லாமல் வருமானமே இல்லாமல் எப்போ நான் இருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்கேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிடுவோம், சரி வருமானமே வரல அதனால இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு வாங்கிட்டு கடன் வாங்கி கர்த்தரை நடத்தினார்னு சொல்லக்கூடாது. கடன் இல்லாமல் கர்த்தரை நடத்தினாரா? அதுதான். ஆமென். இப்போ முதல் காரியம், உன் பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொடுக்க பழகு. ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்க பழகு. அன்னாளின் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு நாள் முடிவு பண்ணா, நான் தேவ சமூகத்தில் வந்து என் இருதயத்தில் இருக்கிறதை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றட்டும். எந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி பழகுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் தேவனை சார்ந்து கொள்ளுகிறானோ, அப்ப ஜெபம்னா என்ன? தேவனை சார்ந்து கொள்வது. ஜெபம்னா டிபெண்டிங் ஆன் காட். இன்னைக்கு நிறைய நேரத்தில் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை என் கூட வாங்கணும் ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சொல்லாமல் சொல்கிற காரியம் என்னன்னா, நீங்கள் தேவையில்ல, உங்கள் உதவி தேவையில்ல, எனக்கு நீங்கள் நல்ல வேலை கொடுத்துருக்குறீங்க, அந்த வேலையை செஞ்சு நான் என்ன செஞ்சுப்பேன், பொழப்ப பார்த்துப்பேன். இல்லை, தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை ஏன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தெரியாமையே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு அடிமையாக மாறிடுறோம். அதனால தான் அதான் நம்ம சொல்கிறேன், நம்ம நிறைய நேரத்தில் ரிசோர்ஸஸ்க்காக சோர்ஸை விட்டுடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிடைக்கிற நன்மைக்காக கொடுக்கிறவரை விட்டுடுறோம். கிடைக்கிற நன்மைக்காக கொடுக்கிறவரை என்ன செஞ்சிடறோம், விட்டுடுறோம். இதெல்லாம் இல்லாமல் எப்படி பாஸ்டர், இதெல்லாம் கொடுத்த ஆண்டவரை நீ தேடினா இவைகளெல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வேலையை கொடுத்துருக்காரு. ஏன் வேலையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதன் மூலமாய் நாம் போஷிக்கப்பட வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஆதாமை ஏவாளையை உண்டாக்கி ஆதாமை பார்த்து நீ படுத்து தூங்கி ஏந்திரிப்பா, எல்லாம் தானாக என்ன செஞ்சிடும், வேலைக்கு வந்துடும் சொன்னாரா? சொல்லுங்க. அவனை உண்டாக்கி என்ன சொன்னார், இந்த பாரு ஒரே ஒரு மரம் தான் வச்சிருக்கிறேன், நீ அதை 10 மரமாக ஆக்கலைன்னா நீ பட்னி தான் என்ன செய்யணும். ஒரு ஆப்பிள் மரம் தான் இருக்குது, அதுக்கு நீ தண்ணியை ஊற்றினா தான் அடுத்த ஆப்பிள் மரம் என்ன செய்யும், வரும். நீ பாட்டுக்கு தூங்கி ஏந்திரிச்சுன்னா அது வெயிலில் கருகி போயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், சாப்பிட. அவன் நினச்சிருந்தா அப்படியே நீ படுத்து ஏந்திரிப்பா, வேலைக்கு ஆப்பிளை படித்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படி சொல்லலைல்ல. அப்போது வேலையை கடவுள் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, அது நான் தான் யோசித்தேன், அந்த வேலை செய்கிறதுனால நமக்கு ஒரு எக்ஸசைஸ். வேலையே செய்யலைன்னா என்ன ஆகும், ஏற்கனவே செய்கிறப்பயே சுகர் வந்துடுது, பிபி வந்துடுது, எல்லாம் வந்துடுது. செய்யாமல் இருந்தால் எல்லாமே என்ன செஞ்சிடும். இப்போ பாருங்கள், அந்த வேலை நமக்கு தேவன் ஏன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால்,
அதில் நம்முடைய தாளந்துகளை வெளிப்படுத்துறதுக்கு. நிறைய நேரம் நம்ம வேலையை வெறுப்போடு செய்கிறோம். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு வேலை கொடுத்தார். என்ன வேலை கொடுத்தார் அவனுக்கு? அங்கே போய் என்ன வேலை செஞ்சான்? அந்த அந்த அவனுடைய எஜமானனுடைய வீட்டை நிர்வாகம் பண்ணுறது. இல்லைன்னா அவன் இன்ட்ரெஸ்டாக செஞ்சுருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. இன்ட்ரெஸ்டாக அதை செஞ்சுருக்கிறான். ஒரு சில ஆள் சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க, எக்ஸ்ட்ரா எதையும் என்ன செய்ய மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இதை செய்யணும், இதை மட்டும்தான் செய்வான். ஆனால் இவன் அங்கே போய் பார்க்கும்போது இதையும் செஞ்சு அதுக்கு மேலேயும் என்ன செஞ்சுருக்கிறான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லிருக்கிறது, அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தானா. அல்லேலூயா. இந்த எஜமானன் பார்க்குறான், பரவாயில்லையே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஓனர் உங்களை எப்படி பார்க்குறாரு? இது சொன்னதை மட்டும்தான் என்ன பண்ணும், செய்யும். அதுவும் பாதி நாள் வரும், பாதி நாள் என்ன செய்யாது, வராது. அப்படின்னு இருந்தால் நம்மளை என்ன செய்ய முடியாது. அப்போது அந்த இடத்துல நம்ம செய்கிற அந்த ஸ்மார்ட்டாக செய்கிற அந்த காரியம், அல்லேலூயா. ஸோ அதை நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏதோ போகிறோம் வரோம் அப்படின்னு இல்லாமல் அதை நம்ம அந்த வேலையை நம்ம எப்படி செய்யணுமா, ரொம்ப கடவுள் அந்த தாளந்துகள் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த தாளந்துகளை பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் நம்முடைய வேலை. சரிங்களா? நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எழுதலாம், கம்ப்யூட்டர் டைப் பண்ணலாம், படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம். உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற திறமையை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த வாய்ப்பு. இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நம்ம உண்மையாக ரொம்ப சின்சியராக என்ஜாய் பண்ணி நம்ம செய்யும்போது அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது அதாவது ஜெயபாலையா இருக்காங்க, அவங்க இந்த இத்தனை வயதான காலத்திலும் அந்த மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த மோதிரத்தை டிசைன் பண்ணுற அந்த காரியத்தை இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க. அதை அவர் கூட வயசானவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க என்னன்னு தெரியாது, யாருமே இல்லையா, மார்க்கெட்லேயே இல்லை பாதி பேர். ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கு நேரம் எடுத்து அதை நம்ம என்ஜாய் பண்ணி என்ன பண்ணணும். ஸோ அப்போ நம்ம எடுக்கிற அந்த ப்ரொஃபஷனை நம்ம என்ன செய்யணும்னா நேசிக்க பழகணும். ஆமேன். அல்லேலூயா. நம்ம ப்ரொஃபஷனல் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம ப்ரொஃபஷனல் நம்ம நேசிக்காததுனால தான் அநேக நேரத்தில் நம்ம அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ அந்த ப்ரொஃபஷனை நேசிக்கும்போது அதில் நீ இன்ட்ரெஸ்டாக வேலை செய்வ, அதில் உயர்வை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார், தந்து கொண்டே இருப்பார். ஆமேன். அல்லேலூயா. எதுக்கு அந்த பக்கம் போனேன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படி இல்லை. சோம்பேறிகளுக்கு தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், உதவி செய்யவே மாட்டார். உயர்த்தப்பட வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு இன்க்ரீஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் தனிப்பட்ட முறையில் நம்ம விருத்தி அடைகிறத நம்ம உணரணும். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் அதை உணரணும். வேலை செய்கிற நீங்கள் அதை என்ன செய்யணும், உணரணும். நான் என்னை எக்யூப் பண்ணியிருக்கிறேன், நான் இதில் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இதை வளர 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 தேவ கிருபை நம்மோடு கூட என்ன செய்யும், இருக்கும். நிறைய நேரம் நம்ம என்ன நினச்சிடுறோம், இந்த வேலை தான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கு அடிமையாக போய் அதை மாடு மாதிரி செஞ்சு அது நமக்கும் வெறுப்பாயிருது, குடும்பத்தாருக்கும் வெறுப்பாயிருது. நீலாம் ஏன் வேலைக்கு போகிற, வேலைக்கு போகாமல் பேசாமல் இருக்கியான்ற அளவுக்கு அந்த ஒரு சலிப்பு இல்லை. ஒரு லிமிட்டில் கடவுள் எனக்கு இதை ஏன் கொடுத்துருக்காருன்னா இந்த காரியத்துக்கு தான் கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம இருக்கும்போது தேவன் நம்முடைய தேவையை சந்திப்பார். ஆமேன். நான் அதை முதலே சொன்னேன், இட்ஸ் அ ரிசோர்ஸ். இது சோர்ஸ் கிடையாது. சோர்ஸ் யார்? ஜீசஸ். அவர் தான் உனக்கு வேலை கொடுத்துருக்கிறார். ஆமேன். நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை முதல்ல கொடுத்துட்டு மிச்ச நேரத்தை நீ பார்க்க வேண்டிய வேலையில் நிற்பார். ஃபஸ்ட்டு தேவன், ரெண்டாவது குடும்பம், மூணாவது என்னது, இந்த வேலையை எதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, இந்த குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு யார் கொடுத்தது, கடவுள். அந்த இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த காரியம், அந்த அமைப்பை மாற்றாத நம்ம என்ன செய்யணும், இந்த சோர்ஸ் தேவன் தான் நமக்கு சோர்ஸ். அவர் தான் குடும்பத்தை கொடுத்தார், அவர் தான் என்ன செஞ்சார். அப்போது தேவனை மையப்படுத்தி முதலாவது குடும்பத்துக்குரிய காரியத்தை செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கொடுத்துருக்கிற வேலையை நம்ம
உண்மையாய் செய்யும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. ஆமேன். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறார், குறைஞ்சது 1 மணி நேரமாவது நீ என்கிட்ட உட்கார மாட்டியா? அந்த 1 மணி நேரம் எதுக்கு? நீ தேவனிடத்தில் உன்னை கொடுக்கறதுக்கு. பிரிங் இட் டு காட். நீயே போட்டு என்ன செய்யாத, வளர்த்திட்டு இருக்காத. நம்ம ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறோம். அது ஒரு பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அது 100 பிரச்சனையாக மாறிடும். அது ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. அது ஒரே பிரச்சனையை முதலையே அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் பார்த்து கொள்ளுவார். இப்போ அந்த பையனை பார்த்து சொல்கிறார், அவனை என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் தேவனிடத்தில் பிரச்சனையை கொண்டு வந்தார்களோ அவர்கள் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் மாற்றினார். அவங்களால முடியாதுன்னு தான் இவன் சொல்கிறான், சீஷர்களால் கூட முடியல ஆண்டவரே. ஓகே, அவனை என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, கொண்டு வாருங்கள். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி என்ன செய்ததா, அழகழித்தது. அல்லேலூயா. அவரை பார்த்த உடனே என்ன உள்ள இருக்குதோ அதெல்லாம் தானாக அழகழிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பார்க்கும்போது அது என்ன செய்யும், என்னவா தான் தெரியுது இவங்க பார்வைக்கு. இவனுக்கு ஃபிட்ஸ் வியாதி, இவன் தீலையும் தண்ணியிலையும் போய் விழுந்துருவான். இவங்க மெடிக்கலி பல காரியத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இயேசுகிட்ட கொண்டு வந்த உடனே அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராப்ளமே என்னடா, பிசாசு. ஆண்டவர் அதை டீல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆமேன். ரெண்டாவது காரியம் பாருங்க, பிரிங், தேவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிலீவ், ரெண்டாவது என்னது, நம்பு. அதான் அங்கே பார்க்குறோம். 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால். அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். வாசி. விசுவாசிக்கிறவனுக்கு தேவனால் எல்லாம் கூடும். யாருக்கு அது கூடும்? விசுவாசிக்கிறவனுக்கு. ஆமென். இப்போ அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்புறதுனால தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்புறதுனால தானே. இந்த விசுவாசம் இல்லைப்பா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னால் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறாயா? ஏன்னா இவன் கொடுக்கும்போதே சொல்றான், உங்களால் எதெல்லாம் முடியும்னா பாருங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டோம், ஒன்றும் கடைசி உங்ககிட்ட வந்திருக்கிறேன், நீங்களும் பாருங்கள், நீங்கள் இல்லைன்னா வேற ஆள் நான் பார்க்கணும் சீக்கிரம். இப்போ அவர் சொல்கிறாரு, அந்த விசுவாசம் இல்லை, என்னால் மாத்திரமே முடியும். நீ நம்புறியா? எனக்கு அடுத்தது இன்னொரு டாக்டரை பார்க்கலாம் நீ பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னால் முடியும் நம்புறியா? ஆமென். அல்லேலூயா. நானும் ஆண்டவருக்கு டைம் கொடுத்தேன், அவருக்கு பார்த்த மாதிரி தெரியல, அதை இன்னும் சரி பண்ணல. அதனால நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய் கடனை வாங்கிட்டேன் பாஸ்டர், அதனால் நான் இதை போய் பண்ணிட்டேன் பாஸ்டர். அவருக்கும் நான் ஒரு 6 மாதம் கொடுத்தேன், 1 வருஷம் கொடுத்தேன், ஒன்றும் செஞ்ச மாதிரி. நம்ம அவருக்கு டைம் கொடுக்குறோம். இவர் சொல்கிறாரு, நான் இதை செய்வேன் என்று விசுவாசிக்கலையா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, முதல்ல உன் பிரச்சனையை கர்த்தர்ட்ட கொடு. ரெண்டாவது, அவர் அதை சரி பண்ணுவார் என்று விசுவாசி. நம்ம வாயில் சொல்லலாம், நம்புறதுனால தானாங்க, விசுவாசிக்கிறதுனால தானாங்க. இவன் உண்மையை ஒத்துக்கிட்டான் பாருங்க. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஒரு மூளையில் அந்த அவிசுவாசம் இருக்குது. ஏன்னா சூழ்நிலை, ஏன்னா இந்த பிரச்சனை இருந்த அளவு, இந்த பிரச்சனை இருந்த காலம், சிறு வயதுல இருந்து இவனை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனேன், எந்த இடத்திலும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல, எந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, எந்த இடத்துல போனாலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கல. ஏதோ 1 வாரம் நல்லா இருக்கும், 2 வாரம் நல்லா இருக்கும், மறுபடியும் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஏன் உங்க சீஷரை கூட கூட்டிட்டு வந்தேன், அங்கேயும் தீர்வு கிடைக்கல. அப்படின்னு பொழுதுதான் அவன் சொல்றான், விசுவாசிக்கிற ஆண்டவரை என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கொடுக்கறது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்க பழக வேண்டும். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22-23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள்,
எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்கும்? முதல் காரியம், விசுவாசிக்கிறேன்னு சொல்ற ஆளு தன் இருதயத்தில் முழுவதுமாக இதை கர்த்தர் செய்வார் என்று நம்ப வேண்டும். ஃபர்ஸ்ட் எங்க இது நடக்கணும்? இருதயத்தில். ஆமென். இருதயத்துக்குள்ள, செயல் அல்ல, வாயில் அல்ல, இருதயத்தில் சந்தேகப்படாமல். இப்போ இயேசு இந்த வார்த்தை எங்க சொல்றாரு? அவர் நடந்து வருகிறார், ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு, அந்த அத்தி மரத்தில் பழம் இல்லை. அவர் சொல்றாரு, இந்த அத்தி மரம் சபிக்கப்படுவதாக. உடனே அங்கே அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே என்ன ஆயிடுச்சு? நடந்துருச்சு. உடனே கேட்குறாங்க, ஆண்டவரே இது எப்படி நடக்கும்? நீங்கள் சும்மா தானே பார்த்து பேசுனீங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாக. என்ன விசுவாசம்? நான் சொன்னால் அது நடக்கும். அல்லேலூயா. இப்போ முதலாவதாக உன்னுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார் என்று இருதயத்தில் விசுவாசி. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய எண்ணங்கள் இந்த மண்டை தான் விசுவாசிக்குது, இருதயத்தில் விசுவாசம் இல்லை. ஆமென். இப்போ இருதயத்தில் விசுவாசித்தால் வசனம் போட்டிருக்கு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயத்தில் நீ விசுவாசிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை என்னவா இருக்குமா? அங்கே போட்டிருக்குது, நீ மலையை பார்த்து பேசுவ. இருதயத்தில் விசுவாசிக்கிறவங்க மலையை பார்த்து என்ன பண்ணுவாங்க? இருதயத்தில் விசுவாசிக்காதவங்க மலையை பற்றி பேசுவாங்க. ரெண்டு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இருதயத்தில் விசுவாசிக்காதவங்க மலையை பற்றி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஆகாதுங்க, அதெல்லாம் நடக்காதுங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும், டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா, இவர் என்ன சொன்னார் தெரியுமா, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியும், ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இப்படி இதை தான் பற்றி என்ன செய்வாங்க? இருதயத்தில் விசுவாசிக்காத நபர். ஆனால் இருதயத்துக்குள்ள விசுவாசிக்கிறவங்க அந்த மலையை பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை குறித்து அதிகமாய் பேசுகிறோமா அல்லது பிரச்சனையை பார்த்து பேசுகிறோமா? இயேசு அன்றைக்கு அந்த பிரச்சனையை பார்த்து பேசினார். ஆமென். காற்றும் கடலும் வந்தபோது இறையாதே, அமைதலாயிரு. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? இவன் எதை பற்றி பேசுகிறான்? சூழ்நிலையை பற்றி பேசுகிறான். நான் சாவுறமே, உனக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், உனக்கு கண் இல்லையா? ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையே, உனக்கு கவலை இல்லையா? இப்போ இந்த பிரச்சனையை பற்றியே பேசுகிற ஒரு கூட்டம் என்ன செய்யுது? இயேசு அந்த பிரச்சனையை பார்த்து எழுந்து நின்று இறையாதே, அமைதலாயிரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் விசுவாசிக்கிற ஆண்டவரை விசுவாசித்ததுனால தானே நான் பைபிள் படிக்கிறேன், விசுவாசித்ததுனால நான் சர்ச்சைக்கு வந்திருக்கேன், எல்லாம் நல்லது தான்யா. ஆனால் விசுவாசிக்கிற நீ உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து எப்படி பேசி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய சூழ்நிலையை குறித்து எப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? உன் பிரச்சனையை குறித்து எப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? உன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்வார் என்று நம்புகிற நீ அவர் செய்வதற்குரிய சாத்தியமுள்ள காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறியா, அசாத்தியமான காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறியா? அல்லது ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கணும், ஏன் எப்படி ஆகுது, ஏன் எண்டி அப்படின்னு அந்த கேள்வியோடு இருக்கிறோமா? நடந்த காரியம் என்ன? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை குறித்து, கடனை குறித்து, குடும்ப பிரச்சனையை குறித்து, பல காரியத்தை குறித்து பெருசாக பேச தேவையில்ல. இந்த மாதத்தில் நம்ம தேவனோடு கூட இணைந்து இந்த பிரச்சனையை பார்த்து பேசுவோம். பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக ஏமாத்திரம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக இருக்கிற மந்திரவாதத்தை குறித்து பேச தேவையில்ல, செய்வனை செய்கிறவனை குறித்து பேச தேவையில்ல, நமக்கு எதிராக நிற்கிறான 10 பேர் அவனை குறித்து பேச தேவையில்ல. இவனை எல்லாம் உருவாக்கின அந்த ஆண்டவரை குறித்து பேசுவோம். அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுவோம். ஆமென். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் இறங்குவார் என்று சொன்னால், ஆண்டவர் கிரியை செய்வார் என்று சொன்னால், ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடியில் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். எந்த மனிதனையும் ஆண்டவரால் மாற்ற முடியாத காரியமே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது.
மொர்தெகாய்க்கு விரோதமாக ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டு பண்ணி விட்டான். யார் அது? ஆமான். அந்த ஆமானுடைய அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த ஆமானின் அழிவுக்கு முன்னாடி வரைக்கும் யார் டாப்ல தான் நிற்கிறா? ஏன் சார், இவன் ராஜாவுக்கு ரொம்ப ரிலேட்டிவ், இவன் எதெல்லாம் சொல்றானோ அவன் ராஜா என்ன பண்ணுவான், செய்வான். மொர்தெகாய், ஆமானுடைய பார்வைக்கு மொர்தெகாய் ஒண்ணுமே இல்லை. வசனம் போட்டிருக்குது, மொர்தெகாய்க்கு மாத்திரமே அவன் தீங்கு செய்யாமல் அவன் குலத்திற்கே தீங்கு செய்ய வேண்டும் என்றானா. அவன் பவரை எப்படி காட்டின, ஒரு கால காலி பண்ணக்கூடாதா, உன் குடும்பத்தையே உன் இனத்தையே இந்த யூத குலத்தையே காலி பண்ணுறான்டா. நடந்த காரியம் என்ன, ஒரு 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 செகண்டில் மாறுது பாருங்க. முதல் நாள் விருந்துக்கு கூப்பிடுறான், அழகாக போகிறான், சாப்பிட்றான். ரெண்டாவது நாள் கூப்பிடும்போது சொல்கிறான், எஸ்தர் சொல்கிறாங்க, என்னுடைய என்னையே அழிக்க நினைக்கிறான். எவன் அவன்? இவன் தான் அப்படின்னு உடனே இவனால் ஏற்றுக்கவே முடியல. அந்த இடத்த விட்டு ராஜா வெளியில் போயிட்டு வந்தா, இவர் எங்கே படுத்துட்டு இருந்தார்? பெட்டில். ஒரு வார்த்தை சொல்கிறான், ஏன் முன்னாடியே ராஜாத்திய அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த ஸ்க்ரீன் பிளேவே என்ன செஞ்சிருது, அவனை தூக்கி போட்டு இப்போ யார் மேலே வந்துட்டா? மொர்தெகாய். ஆமென், அல்லேலூயா. மொர்தெகாய்க்குள்ள அந்த புலம்பல் இருக்க தான் செஞ்சுது, மொர்தெகாய்க்குள்ள அந்த கலக்கம் இருக்க தான் செஞ்சுது. மொர்தெகாய் போய் ராஜாத்திக்கிட்ட போகும்போது அவனுக்குள்ள கோபம் இருந்துச்சு, நீ மட்டும் நல்லா இருந்துடும் நினச்சிடுறியா அப்படின்லாம் ரொம்ப ஆதகமாக தான் பேசினான். ஆனாலும் கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறங்குவார் என்று சொன்னால் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுடையவர். இன்னைக்கு நம்ம பார்வைக்கு ஆமான் பெரிய ஆள் சார், அவன் சொல்கிறத தான் அவங்க கேட்பாங்க சார், அவன் சொல்கிறது தான் அவங்க செய்வாங்க. ஆமான் என்ன சட்டம் வைக்கிறானோ அந்த சட்டத்துக்கு தான் அவங்க கீழ்ப்படிவாங்க. ஆமான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு, அவன் மோசமான ஆள்னு உனக்கு தெரியும், ஆனால் ராஜாவுக்கு தெரிய வரணும்ல. கர்த்தர் ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டுருக்குறீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, நம்முடைய வாழ்க்கையை அழிக்க பல காரியத்தை மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா, அந்த அட்மாஸ்பியரை கர்த்தர் ஒரு செகண்டில் மாற்றுவார். நீ பயப்படாத, அவனை பற்றியே பேசாத, அவனை பற்றியே யோசிக்காத, அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேரு. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் 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 சத்துரு தான், அவன் மோசமானவன் தான். அவனுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். உனக்காக அவன் தூக்கு மரத்தை செய்யலை, உனக்காக அவன் அழிவான காரியத்தை செய்யலை. அல்லேலூயா, ஆமென். ஆனால் இவன் வாழ்க்கையில் கர்த்தர் பொறுமையாய் கிரியை செய்கிறார். நடந்த காரியம் என்ன? எஸ்தர் புஸ்தகம் முடியும் போது ஆமானுடைய கரத்தில் இருந்த அந்த மோதிரம் மொர்தெகாயின் கரத்துக்கு வந்தது. முடியும் போது ஒரு பெர்மனண்டான உயர்வை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பெர்மனண்டான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மொர்தெகாய்க்கு ஆண்டவர் கொடுத்தார். காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. முதல் காரியம் நான் சொன்னேன், அவரிடத்தில் கொண்டு வாருங்கள். ரெண்டாவது காரியம் விசுவாசியுங்கள். மூணாவது காரியம் அதே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் 29. அதற்கு அவர் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வீட்டில் அவள் பிரவேசிக்கிற போது அவருடைய சீஷர்கள் அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு. இப்போ இவங்களுக்குள்ள ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. எங்களை கூப்பிட்டு வந்தாங்க, ஏன் எங்களால் சுகம் பண்ண முடியல? இவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க, எங்கே சுகமாக்குறது? இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நல்ல ஒரு ஆண்டவர் பாருங்கள். நிறைய குருக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சீக்கிரட்டை சொல்லவே மாட்டாங்க. இன்றைக்கி இந்த சித்த வைத்தியம் அழிஞ்சு போனதுக்கு காரணமே நம்ம தமிழ்நாடு மக்களுடைய மென்டாலிட்டி தான். அந்த முக்கியமான மூலிகையை சொல்லவே மாட்டான், அவனோட அதெல்லாம் என்ன பண்ணிருச்சு. அல்லேலூயா. நாம் அப்படி என்ன செய்யக்கூடாது,
நம்ம குரு எப்படிப்பட்டவர்னா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதானவைகளே செய்வான். ஆமென். இப்போ சொல்றாரு, இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி இப்போ வாழ்க்கையில் முடியாதது நடக்கணும்னா 2 காரியம் தேவை. என்னது? ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, விசுவாசிக்கிறீங்க, போதாது, இன்னும் 2 காரியம். என்னது? சாதாரண ஜபமா? உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி இந்த பிசாசு என்ன செய்யாதான்? ஆமென். அல்லேலூயா. அதே காரியத்தை நான் அங்கே சொல்ல விரும்புகிறேன். மொர்தெகாய் விரோதமாக, யூத குலத்துக்கு விரோதமாக பிரச்சனை வந்தபோது இவங்க எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறாங்க, நீங்களாம் போய் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் 3 நாள் என்ன செய்வோம், உபவாசிப்போம். நம்ம உடனே சரி ராஜா கிட்ட தானே போய் பேசுவோம், அப்படி பேசலை. அப்போது இவ்வகையான பிசாசு ஒரு சில காரியத்திற்காக தேவன் நம்மை அவருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறது நல்லது. வாரத்தில் 1 நாள், மாதத்தில் வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 3 மணி நேரம் உபவாசம்னு சொல்லி வேலைக்கு போயிடக்கூடாது. 40 நாள் லென்த் டேஸுக்கெலாம் உபவாசம் இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்படி இல்லை, ஒரு 3 மணி நேரம் உபவாசித்து ஜெபித்தால் இவ்வகையான பிசாசு என்ன செய்யுமா, என்ன பண்ணும்? ஆமாம், உன்னால் முடியாததை கர்த்தர் செய்வார். அங்கே நடந்த காரியம் என்ன? மொர்தெகாய் எஸ்தருக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தது. எஸ்தர் ஒரு ராஜாத்தி, அவங்க தான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், இவங்க தான். ஆனாலும் அந்த அம்மாவால் ஒன்றும் முடியல. இப்போ இந்த அம்மா சொல்லுது, நம்ம எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ணி என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அங்கே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கு ஆமானை கர்த்தர் கீழே இறக்குறார். ஓம் வாழ்க்கையில் ஜெபம் குறையும் போது சத்துரு உயருவான், ஓம் வாழ்க்கையில் ஜெபம் பெருகும்போது சத்துரு கீழே போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கொண்டு வரோம், விசுவாசிக்கிறோம், ஆனால் ஜெபிக்கிறதில்ல, ஜபத்துக்கு நேரத்தை கொடுக்கறதில்ல, உபவாசிக்கிறதில்ல. ஒரு சில காரியத்திற்காக நாம் உபவாசித்து, ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க, உபவாசித்து ஜபம் பண்ணால் அந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த மாதத்தை அதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், உபவாசித்து ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. 7 நாள் ஒருவேளை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம், 21 நாள் பண்ணலாம், 14 நாள் பண்ணலாம், 3 நாள் பண்ணலாம். ஏதோ ஒரு காரியம் இந்த வருஷம் ஃபுல்லாக நடக்கலாம். ஆண்டவரே, இதை செய்வதற்கு நான் என் நேரத்தை கொடுத்து ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்கள். உன்னால் முடியாததை தேவன் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஜெபிக்காததுனால தான், இன்னைக்கு நீ தேவனுடைய சமூகத்தில் இல்லாததுனால தான் ஆமானின் தலை உயர்த்தப்பட்டிருக்கு. தேவ சமூகத்திலே மொர்தெகாயே, எஸ்தரே, நீ முழங்கால் போட்டனா ஆமானின் தலை தூக்கு மரத்துக்கு. அல்லேலூயா. உன் தலை உயர்த்தப்படும். அநேக நேரத்தில் ஆண்டவர் ஆமானை எழுப்பி நம்மை முழங்கால் படியிட வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப மோசமானவர் பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எரேமியா ஏசாயா புத்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் பிள்ளைகளை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தேன், நீ அவர்களை பக்குவமாய் நடத்தாமல் பயங்கரமாக நீ அடிச்சல, இப்போ நான் திருப்பி ஒன்று அடிக்கிறேன்னு வேறு. நிறைய நேரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்பாராம். அப்போ அந்த சத்துரு கிடச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லி ஓவராக பண்ணிட்டான்னா இப்போ என்ன பண்ணிடுவார், நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அடிப்பட்டுனா ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்கன்னு அழுத உடனே இப்போ இறங்கி நீ ஒரு அடி அடித்து லைட்டாக அவனை அடிறான்னா, இப்போ கிடச்சிட்டான்டான்னு சொல்லி என்னன்னா வேலை பார்த்த, நீ இருக்கவே மாட்டடான்றார் அவர். நிறைய நேரத்தில் சத்துரு கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்பணுன்னா, சத்துரு பக்கம் ஆண்டவர் திரும்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நிலமை ரொம்ப மோசம், அவனை பார்க்கவே முடியாது. அதனால்
நம்ம வாழ்க்கையில் தேவன் அப்படி தான் என்ன செஞ்சார், ஆமானும் அப்படி தான் நினச்சிருப்பான். இப்போ ஆண்டவர் இந்த மொர்தெகாயையும் எஸ்தரையும் யூத குலத்தையும் முழங்கால் போட வைக்கணும்னு சொல்லி இந்த எஸ்தர் ராஜாத்தியாகி மேலே போய் உக்காந்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாயாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த அம்மாவை என்ன செய்யணும், ஒரு ரிவைவல் உண்டாகணும், அங்கே தேவன் தன்னை வெளிப்படுத்தணும். அப்படின்னா யாரை உருவாக்குனார், ஆமானை உருவாக்கணும். இப்போ ஆமான் அவன் லிமிட்டில் இருந்திருக்கலாம், அவன் லிமிட்டை தாண்டி என்ன செஞ்சான், தூக்கு மரத்தை உண்டாக்கி உன்னை பாரு என்ன பண்ணுவான் ஆச்சா பூச்சான்னு அவன் டைமில் ஓவராக போயிட்டான் பாருங்க. இப்போ ஆண்டவர் இறங்கி ஆமானை இல்லாமல் பண்ணிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் பல சத்துருக்கள் எழும்பி உங்களை வேதனைப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, நீ கர்த்தர்கிட்ட வரணும். அல்லேலூயா. நீ அவர் பக்கம் திரும்பிட்டனா அவர் என்ன செய்வாராம், உனக்காக யாவையும் செய்வார். இந்த இடத்துல நடந்த காரியம் இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி 2 காரியத்தினால இல்லாமல் இந்த காரியம் என்ன செய்யாது, நடக்காது. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இந்த மாதத்தில் நம்ம இதுக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 3 காரியம். பிலீவ், முதலாவது பிரிங், 2வது பிலீவ், 3வது ஜபத்திற்கும் உபவாசத்திற்கும் ஒரு நேரத்தை ஒப்புக்கொடு. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை கொஞ்சம் ஜபத்தில் செலவு பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் செபிக்கணுமே. ஜெபாவி உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போது. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போது. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போது, ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போது. விண்ணப்பத்தை கேட்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை பலன் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் இயேசையா. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் உண்மையாக ஒப்புக்கொள்ள போறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் உங்கள் கையில் நான் எதுவுமே கொடுக்காம, இதெல்லாம் என்னால் முடியும், இதெல்லாம் நான் சாதிச்சிருவேன், இதெல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறோம். மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும்.
இந்த வார்த்தையை பார்க்கும்போது அது எங்க சொல்லப்படுதுன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் வந்து கேட்குறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடியினால் அவனை விட்டு போயிட்டான். அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இப்போ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. இப்போ அவர் சொல்றாரு, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாதுதான். நிறைய காரியத்தை விட்டுட்டு வர்றதுக்கு நம்மளால முடியாது. நிறைய காரியத்தை விட்டு கொடுத்து அவரை பிடிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. பல காரியம் நம்மளை இழுக்க தான் செய்யுது. உன்னால அது முடியாது. உன்னால ஜெபம் பண்ண முடியாது. உன்னால பரிசுத்தமா வாழ முடியாது. உன்னால தேவன் விரும்புகிற மாதிரி இருக்க முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நீ தேவ கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் என்னை நடத்துவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறதுனால தான் தூங்கிடுறோம். நம்ம இப்படிலாம் வாழணும்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக வெளியில் போகிறதுனால தான் நம்மளால முடியல. நீ தேவனை சார்ந்துக்கோ. அவன் கேட்குறான், விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்ய. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னும் ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, உபவாசிக்கிறதுக்கு கிருபை தாங்கப்பா. முதல் மாதிரி ஆண்டவரே உற்சாகமாய் உம்மை தேடுவதற்கு கிருபை தாங்கப்பா. ஆதியில இருந்த அன்பை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஆதியில இருந்த கிருபை எனக்குள்ள வரட்டும்பா. ஆதியில இருந்த அபிஷேகம் எனக்குள்ள வரட்டும்பா. மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாதுதான். அம்மா ஐயா, நிறைய நேரம் உங்க வீட்டில் இருக்கிறதான பிள்ளைகளையோ கணவனையோ அல்லது மனிதர்களை மாற்றுவதற்கு பல முயற்சி நீங்க செஞ்சு பார்க்குறீங்க, பேசி பார்க்குறீங்க, என்னென்னவோ செஞ்சு பார்க்குறீங்க, மாற்ற முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னால் அது முடியாது. என்னால் செய்ய முடியாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த நபரை ஆண்டவர் கையில கொண்டு வா. நீ போராடாத, நீ பேசாத, நீ யுத்தம் பண்ணாத, நீ அவங்க கூட உட்கார்ந்து உன் நேரத்தை வீணா செலவு பண்ணாத. உனக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த நபரை bring it unto God. தேவனுடைய கரத்தில் அவங்கள ஒப்புக்கொடு. என்ன, நான் என் வீட்டுக்காரர், என் பிள்ளை, நான் சொல்றத கேட்கணும், நான் நினைக்கிறத செய்யணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி எந்து சொல்றத தேவ கரத்துல மாற்றி, இவர் தேவனே நீங்க தான்ப்பா இந்த பிள்ளை எனக்கு கொடுத்தீங்க, தேவனே நீங்க தான்ப்பா இந்த கணவனை கொடுத்தீங்க, தேவனே நீங்க தான்ப்பா இந்த மனைவியை கொடுத்தீங்க, தேவனே நீங்க தான்ப்பா இந்த பெற்றோரை கொடுத்தீங்க, தேவனே நீங்க தான்ப்பா இந்த சகோதரனை கொடுத்தீங்க, நீங்க எடுத்துக்குங்க. நீங்க எப்படி இவங்களை எனக்கு பிளஸ் பண்ணி தரணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி எனக்கு பிளஸ் பண்ணி தாங்க. நிறைய நேரத்தில் நீ மனுஷனோட போராடி 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 உன் மனுஷிகத்தினால ஒரு ஆளை மாத்திரலான்னு, பேச்சினால மாத்திரலாம், திட்டினா மாறிடுவாங்க, இப்படி நீ போராடி உன் கேரக்டரையை இழந்து போயிருக்கிற. You have lost your character. அந்த இடத்துல உன்னை பார்க்குறவங்கெல்லாம், ஐயோ இந்த அம்மாவா சண்டைக்காரம்மா, ஐயோ இந்த ஐயாவா சண்டைக்காரன் அப்படின்ற லெவலில் பிசாசு உன்னை கொண்டு வந்து விட்டுட்டான். ஆண்டவர் சொல்றாரு, bring it unto me, என் கையில கொடு, நான் ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது, மாற்ற அவரால் முடியும் என்று விசுவாசி. மூன்றாவது, இது ரெண்டு மாத்திரமல்ல, உன் ஜெபமும் உபவாசமும் அந்த காரியத்துக்காக பெருகணும். உன் ஜெபமும் உபவாசமும் ஆண்டவர் சமூகத்தில் உன் பிரச்சனையை மாற்றுவதற்கு பெருகணும். செஞ்சிட்டா போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில செய்வார். அவர் பார்த்து சொல்ல முடியுமா, உம்மால் கூடும் எல்லாம். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, பதில் ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி ஓ அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம். ஓ விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா, தேவனால் எல்லாம் கூடும். நம்ம இந்த வசனத்தை நாங்கள் ஆண்டவரே இந்த மாதத்தில் உறுதியாய் பிடித்து கொண்டு எங்களால் எவ்வளவோ காரியம் முடியலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீ செய்வீர் என்று உம்மை விசுவாசித்து உம்மண்டை நெருங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பலவீனத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க. இந்த நாட்களில் காய்ச்சல் சளி போன்ற பிரச்சனைகள் ஒன்றும் தேவ பிள்ளைகளை தொடாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மழையினால் சீதோஷ நிலையினால் சுகவீனம் வராமல் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய இரத்தத்துக்கு பங்காளர்களாக, உம்முடைய இரத்தத்துக்கு ஆண்டவரே கர்த்தாவே இரத்தத்திற்கு உடன்படிக்கை பங்காளராக இருக்கிற எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். தொடர்ந்து வர முடியாமல் இருக்கிற எல்லாரையும் நினைக்கிறோம், கொண்டு வாரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆமென்.